Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு 11th Standard Accountancy Unit 1ல Part 2 பார்க்க போகிறோம். First one is Importance of Accounting. Systematic records. All the transactions of an enterprise which are financial in nature are recorded in a systematic way in the books of accounts. Systematic records na enna? ஒரு ப்ரொசீஜர், ஒரு கான்செப்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ஆர்டராக ரெக்கார்ட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, டேட் வைஸ், டைம் வைஸ், அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். Second one, preparation of financial statements. Results of business operations and the financial position of the concern can be ascertained to the preparation of financial statements. Trading and profit and loss account and balance sheet helps in distribution of profits to the owners and for providing funds to the future growth of the business. So ஒரு பிஸ்னஸோட ரிசல்ட்ஸ், ஃபினான்ஷியல் பொசிஷனை அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? வாட் ஆர் ஆல் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இது மூணும் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக தான் ஒரு பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ தான் அந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு, இன்னும் ஃப்யூச்சரில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்னால் என்னது? வளர்ச்சி. So, analysis and interpretation of financial data can be done to assess the progress made in different areas and to identify the areas of weakness. Informs about the liquidity, profitability and solvency of the business. So, progress na வளர்ச்சின்னு சொன்னேன். ஸோ அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ அனலைஸ் பண்ணுறது, அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, அதாவது கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குது? ஸோ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ, அவங்களோட சால்வென்சி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். Aid to decision making. Accounting provides the relevant data to make appropriate decisions. Future policies and programs can be planned by the management based on the accounting data provided. So aid na another help. So help to take correct decision. So accounting அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Satisfy legal requirements. Various legal requirements like maintenance of provident fund for employees, employees' state insurance, contributions, then tax deducted at source, filing of tax returns are properly fulfilled with the help of accounting. Preparation of accounts and financial statements as per the legal requirements is also facilitated. ஸோ லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ், சட்டப்பூர்வமான தேவைகளை எல்லாத்தையும் இந்த அக்கௌண்டிங் தான் பூர்த்தி பண்ணுது. தட் இஸ், எம்ப்ளாயீஸ்க்கு பிஎஃப் ஃபண்ட் இருக்கும், அவங்களுக்கு இஎஸ்ஐ வந்து எவ்வளோ வந்து பிஸ்னஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பண்ண முடியும். ஸோ இட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த legal requirements. Sixth point, information to interested groups. Accounting supplies appropriate information to different interested groups like owners, management, creditors, employees, financial institutions, tax authorities and the government. So business information அப்படிங்கிறது ப்ரொப்ரைட்டருக்கு மட்டும் தேவையான ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து அந்த கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. Then legal evidence. Accounting records are generally accepted as evidence in courts of law and other legal authorities in the settlement of disputes. Legal evidence எப்படின்னா என்ன? எவிடன்ஸ்னால் என்னது? ப்ரூஃப். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரூஃப் வேணும். அப்போ அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு லீகல் எவிடன்ஸாக இருக்குது. ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால், யாரோடையாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆனால், அதாவது சண்டை வந்ததுன்னா, இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ஒரு லீகல் எவிடன்ஸாக அவங்க காமிக்க முடியும்.
computation of tax. Accounting records are the basic source for computation and settlement of income tax and other taxes. ஸோ ஒரு கம்பெனியோட டேக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்களோட அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் வச்சு தான் ஒரு கம்பெனி வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். தென் செட்டில்மெண்ட் டியூரிங் merger. When two or more business units decide to merger, accounting records provide information for deciding the terms of merger and any compensation payable as a consequences of merger. So merger அப்படின்னா என்னது? ஒன்றா சேர்க்கறது. இப்போ ஒரு 2 பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்களோட கம்பெனிஸை ஜாயின் பண்ணி ரன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அவங்களால ஈஸியாக அவங்க பிஸ்னஸை மெர்ஜ் பண்ணிக்க முடியும். Now moving to the branches of accounting. So branches of accounting என்னன்னு பார்க்க போகிறோம். First, financial accounting. It involves recording of financial transactions and events. It is about identification, recording, classifying and summarizing of financial transactions and events, and ends up with the preparation of financial statements and communication of the same to the interested users. Trading and profit and loss account shows the profit or loss made during an accounting period, and balance sheet shows the financial position of the business. So financial accounting na enna? So எல்லா இன்ஃபர்மேஷனுமே மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸில் தான் அவங்க ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த அக்கௌண்டிங் டெஃபனிஷனில் பார்த்த மாதிரி தான் எல்லா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி அப்புறம் இன்டர்பிரட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனுடைய எண்டு ரிசல்ட் என்ன? தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ட்ரேடிங், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். Then cost accounting. It involves the collection, recording, classification and appropriate allocation of expenditure for the determination of the cost of the products or service and for the presentation of data for the purpose of cost control and managerial decision making. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னது? ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க அதை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தென் காஸ்ட் கண்ட்ரோல். ஸோ unnecessary expenses, unwanted expenses can be avoided. ஸோ தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கும் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Management accounting. It is concerned with the presentation of accounting informations in such a way as to assist the management in decision making and in the day-to-day operations of an enterprise. The information collected from the financial accounting, cost accounting are grouped, modified and presented as per the requirements of management for discharging their functions and for decision making. So third branches of accounting another management accounting. So management accounting அப்படிங்கிறது combination of both financial accounting and cost accounting. So financial accountingலையும் cost accountingலையும் கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுவாங்க. Then only they will take the correct decision. ஸோ ஒரு கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த branches of accounting ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Social responsibility accounting. It is concerned with the presentation of accounting information by business entities and other organizations from the viewpoint of the society by showing the social costs incurred. So such as environmental pollution by the enterprise, social benefits, that is infrastructure development and employment opportunities created by them. So it arises because of the corporate social responsibility. So ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். ஸோ அந்த கம்பெனினால் எந்த விதமான என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் க்ரியேட் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் அவங்க சொசைட்டிக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். Last one, human resource accounting. It is concerned with the identification, quantification and reporting of investments made in human resources of an enterprise. So human resources அப்படின்னா என்னது? ஒரு பிஸ்னஸில்
ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ், ஸோ அவங்களோட வெல்ஃபேரை அவங்க ட்ரீட் பண்ணுறது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். ஸோ அவங்களுக்காக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அவங்கள எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ that denotes human resource accounting. Then comes to basis of accounting. பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங், எதை பேஸ் பண்ணி இவங்க அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் என்ட்ரு பண்ணுறாங்க. 3 பேசஸ் இருக்குது. கேஷ் பேசஸ், அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசஸ், மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் cash basis. So under the cash basis of accounting, actual cash receipts and actual payments are recorded. So cash basis அப்படிங்கிறது only cash transactions. So immediate cash receive பண்ணுறதோ pay பண்ணுறதோ இருந்தால் தான் அது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அப்போ கேஷ் பேசிஸ் அப்படிங்கிறது எனி இன்கம் ரிசீவ்டு ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் பெய்டு, any asset purchased for which cash is paid, any liability paid during the accounting period. ஸோ எந்த ஒரு இன்கமோ எக்ஸ்பென்சஸோ நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ பே பண்ணுறோமோ, ஸோ அங்கே கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அக்கறாது. இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பேஸ் பண்ணி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறது தான் கேஷ் பேசிஸ் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் அக்கௌண்டிங். அக்ரூவல்னால் என்னது? accumulation of income or expenses. accumulated அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது. ஸோ அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ்னால் என்ன? எனி இன்கம் earned whether received or not. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்கம் வந்து நமக்கு வரணும், அது நமக்கு வந்துருச்சா வரலையான்றது நமக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ நமக்கு அந்த இன்கம் எப்படினாலும் ஒன்று இமீடியட்டாக வரணும், அப்படி இல்லாட்டி ஃப்யூச்சரில் வரணும். ஸோ அதுதான் அக்ரூவல் பேசிஸ். ஸோ எனி இன்கம் received or not, then any expenditure incurred whether paid or not. அதே மாதிரி தான் எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றது இல்லை, ஆனால் அந்த வந்து கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன மீனிங்? நாட் எட் பெய்டு, எட் டு பி பெய்டு, அதாவது இன்னும் நம்ம பே பண்ணலை, நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் வெதர் பெய்டு ஆர் நாட். அதே மாதிரி எனி அசட் பர்ச்சேஸ்டு வெதர் கேஷ் இஸ் பெய்டு ஆர் நாட். ஸோ ஒரு அசட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அசட்னா என்னது? ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கேஷ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், கிரெடிட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் நம்ம இம்மீடியட்டாக கேஷ் பே பண்ண போகிறோம். கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் நம்ம ஃப்யூச்சரில் தான் அதுக்குரிய அமௌண்ட்டை பே பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே தான் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதே மாதிரி எனி லைபிலிட்டி இன்கர்ட், லைபிலிட்டி மீன்ஸ் லோன், நம்ம அதை திருப்பி கொடுக்கணும், உடனே கொடுக்குறோமா ஃப்யூச்சரில் கொடுக்குறோமா அப்படிங்கிறது. Then hybrid or mixed basis. Mixed basis, mixing of both cash and accrual basis. So cash basisையும் accrual basisையும் combine பண்ணி பண்ணுறது தான் mixed basis. This basis is a combination of cash basis and accrual basis. Under mixed basis of accounting, both cash basis and accrual basis are followed. Revenues and assets are generally recorded on cash basis, whether expenses and liabilities are generally taken on accrual basis. Okay, so accruvalலையும் cash basis ரெண்டு பேசிஸ்லையும் நம்ம வந்து அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறது தான் mixed basis of accounting. Then comes to users of accounting informations. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுறா? இன்டர்னல் யூசர்ஸ். ஸோ கம்பெனிக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா? ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா யார்? அந்த கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற பர்சன்ஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன். First one, owners. Owners of a business provide capital to be used in the business. They are interested to know whether the business has earned profit or not during a particular period and also to know about financial position. So they want accounting reports in order to have an appraisal of performance and also for an assessment of future prospects to ensure that they will get their expected returns from the business and get back their capital safely. So first in the accounting information oda user yaru? Owner. Who is the owner?
ஓனர்னா யார்? ஒரு கம்பெனியில் அவனோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவர் தான் ஓனர். ஸோ ஓனருக்கு கண்டிப்பாக அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எப்படி அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வருதா வரலையா, கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. அப்போ தான் அவங்களால ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ண முடியும், ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஓனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் மேனேஜ்மெண்ட். So accounting data are the basis for the most of the decisions made by the management. The trends in sales and purchases, relationship of expenses to the sales, efficiency of employees, comparative profitability of different departments, capital structure and solvency position are some of the vital data required by the management for planning and controlling the business operations. So financial statements and other reports prepared under financial accounting provide this information to the management. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா யார்? ஒரு கம்பெனியை யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேனேஜ்மெண்ட். யார் ரன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியை அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அவங்க கம்பெனிக்கு வந்து எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயீஸோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, கம்பெனியோட வந்து சால்வன்சி பொசிஷன் வந்து நல்லா இருக்கா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுற பர்சனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு டேக் கரெக்ட் டெசிஷன்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். Then employees who is working in the organization. The employees are interested in the profit earning capacity of the business, which will affect their remuneration, working conditions and retirement benefits and stability and growth of the enterprise. ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கும் கண்டிப்பாக அந்த கம்பெனியோட பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து கிடைக்கும், நமக்கு வந்து சேலரி கிடைக்குமா, போனஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ தீஸ் 3 persons are called as internal users of accounting informations. Then எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் யாரெல்லாம் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வெளியில் இருக்கிறாங்களோ, அவுட்சைடர்ஸ், அவங்கள தான் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ்னால் யார்? லோன் கொடுத்தவங்க. ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது வந்து பேங்காக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ்க்கு லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு அந்த பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. பிகாஸ் அந்த பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்களுக்கு அவங்களோட கடனை திருப்பி கொடுக்கணும். ஸோ அவங்க நல்ல விதமாக ரன் பண்ணாங்க தான் அவங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியும். அப்போ கிரெடிட்டர்ஸ் ஷுட் நோ த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த பிஸ்னஸ். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். எப்படி இவங்க வந்து நம்மளோட கடனை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்டர்ஸ்னால் யார்? கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண பீப்புள். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. தென் கஸ்டமர்ஸ் அந்த கம்பெனியோட ப்ராடக்டை பற்றின ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்டா, ஸோ அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த கஸ்டமர்ஸ். டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது? டேக்ஸ் அத்தாரிட்டி பீப்புள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்கும் வந்து கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸும் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களோட ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க செக் பண்ண முடியும். தென் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஏன் ஒரு பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்? ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியில் உள்ள எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணி தான் பிஸ்னஸை ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் உள்ள வளங்கள், அது
வாட்டராக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், வாட் எவர் மேபி த கம்பெனி இஸ் கோயிங் டு யூஸ் ஆல் த ரிசோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அப்போ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணணும், ஸோ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்கலாம். சப்சிடினா என்னது? மானியம். ஸோ கம்பெனி இப்போ அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டுக்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய மானியம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் தான் கவர்மெண்ட் வந்து இந்த சலுகைகள்லாம் அந்த பிஸ்னஸ்க்கு கொடுக்க முடியும். தென் ரிசர்ச்சர்ஸ்னால் யார்? ஆராய்ச்சி பண்ணுறவங்க. ஸோ ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸை பற்றி ஒரு பிஹெச்டி பண்ணுறாங்க, ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அப்போ தான் வந்து அதை அனலைஸ் பண்ணி இவாலுவேட் பண்ண முடியும். தென் கம்ஸ் டு ஜென்ரல் பப்ளிக். ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு ஏன் வந்து ஒரு பிஸ்னஸோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரியணும்? ஒரு தட் இஸ் நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணோம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். ஸோ அப்போ வந்து அந்த பப்ளிக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த பிஸ்னஸ் வந்து நிறையா க்ரியேட் பண்ணுறாங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் பப்ளிக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். Now comes to role of an accountant. So accountantனா யார்? ஒரு கம்பெனியில் அக்கௌண்டிங் புக்கு, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறவர் தான் அக்கௌண்டன்ட். ஸோ ரெக்கார்ட் கீப்பர், ஃபஸ்ட்டு அவரோட ரோல் என்ன? ரெக்கார்டு கீப்பர். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு மெயின்டைன் த சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அந்த கம்பெனியில் உள்ள ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ண போகிறவர் யார்? அக்கௌண்டன்ட். ஸோ ஹீ இஸ் கால்ட் அஸ் அ ரெக்கார்ட் கீப்பர். செகண்ட் ஒன், ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட். இது நம்ம பார்த்துட்டே வந்தோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறவர் யார்? அக்கௌண்டன்ட். தென் ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசட்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் அசட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் டியூட்டி யாரோடது? அக்கௌண்டன்ட்டோடது. ஸோ எப்படி வந்து அவங்க பிஸ்னஸ் அசட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஸோ அந்த அசட்ஸ் எக்ஸைஸ் கண்ட்ரோல் ஓவர் தீஸ் அசட்ஸ். அதே மாதிரி அதுக்கு வந்து இப்போ அசட்ஸை பாதுகாக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரிஸ்க் ஃபேக்டர் நிறையா இருக்குது, அப்போ இன்ஷூர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அட்வைசஸ் எல்லாம் அக்கௌண்டன்ட்டு தான் ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொடுக்க முடியும். Then financial advisor to all the persons. So either it may be a owner or manager or employees. So accountant தான் financial advisor. So எப்படிலாம் வந்து அட்வைஸ் பண்ணுவார்? பட்ஜெட் போடுவார். ஸோ கம்பேரிசன் பண்ணி சொல்லுவார், லாஸ்ட் இயர் வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த வருஷம் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸு, ஸோ நீங்கள் ஃப்யூச்சருக்கு இவ்வளோலாம் பிளான் பண்ணலாம், எப்படி வந்து காஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும், எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நம்ம எப்படி வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறவர் தான் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ அக்கௌண்டன்ட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கம்பெனி. தென் டேக்ஸ் மேனேஜர். ஸோ டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டு த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் மேனேஜ் பண்ணுறது யார்? அக்கௌண்டன்ட். அவர் தான் வந்து டேக்ஸ் ரிட்டனே ஃபைல் பண்ண போகிறாரு. ஸோ ஹீ இஸ் கால்ட் அஸ் அ டேக்ஸ் மேனேஜர். தென் PRO, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். ஸோ மற்ற எல்லா இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ், இப்போ நம்ம பார்த்தோமே இன்டர்னல் யூசர்ஸ், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறவர் தான் accountant. So he is also acts as an public relation officer.